நமது பொற்கால ஆட்சியை மீண்டும் செழிக்க வைக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற 23/4/2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் இடதுரிமை அன்பு சகோதரர் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களது அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம். சின்னத்திலே வாக்குகளை எண்ணி தர வேண்டும். சமுதி சர்மதிக்கு கல்யாணத்துக்கு ஒருவன் தங்கம் வழங்கப்படும். உங்க கல்யாணத்துக்கு சரி சர்மதி. அன்பு சகோதர சகோதரிகளே, பொங்கங்காட்டூர் வாக்காளர் பெருமக்களே, புரட்சி தலைவர் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தியிருக்கிறார். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலே வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற சொல்லி அமைத்து அதிலிருந்து தார் சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். பொங்கன்காட்டுக்கு எரிமேடை அமைத்து கண்டிப்பா கொடுத்தரலாம். இடம் இருந்தா 1000. நமது பொற்கால ஆட்சியை மீண்டும் செழிக்க வைக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற 23/4/2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் இடதுரிமை அன்பு சகோதரர் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களது அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம். சின்னத்திலே வாக்குகளை எண்ணி தர வேண்டும். சமுதி சர்மதிக்கு கல்யாணத்துக்கு ஒருவன் தங்கம் வழங்கப்படும். உங்க கல்யாணத்துக்கு சரி சர்மதி. அன்பு சகோதர சகோதரிகளே, பொங்கங்காட்டூர் வாக்காளர் பெருமக்களே, புரட்சி தலைவர் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தியிருக்கிறார். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலே வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற சொல்லி அமைத்து அதிலிருந்து தார் சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். பொங்கன்காட்டுக்கு எரிமேடை அமைத்து கண்டிப்பா கொடுத்தரலாம். இடம் இருந்தா 1000.